அனைவருக்கும் முதலினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமருவர் கற்றறிந்தார் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தனியார் சுயநிதி மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் தமிழாசிரியர்களுக்கான இந்த பயிற்சி நிகழ்வை நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற, இங்கே நம் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களது தனியார் பள்ளிகள் இயக்கத்துடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய இணை இயக்குநர்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள். தொடர்ந்து ஒரு 5 பகுதிகளாக இலக்கணம், பாடப்பொருள், செய்யுள், உரைநடை, மதிப்பீடு என்கின்ற விதத்தில் பல்வேறு விதத்தில் உங்களுக்கான அந்த பயிற்சியை வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு சென்றுகின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், எங்களுடைய நூலகத்துறை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற அதிகாரி பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நேற்று திருச்சியில் முப்பெரும் விழாவாக எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களையும் பள்ளிகளையும் கொண்டாடுகின்ற விதமாக அண்ணா தலைமைத்துவ விருது, பேராசிரியர் அன்பழகன் விருது என்கின்ற விருதுகளை வழங்கிவிட்டு, இன்றைக்கு சென்னையில் தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் சந்திக்க வருகை தந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி பிள்ளைகள் மட்டுமல்ல, அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மட்டுமல்ல, தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளும் ஆசிரியர்களும் எங்களுடைய குடும்பம்தான் என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் நடைபெறுகின்ற இடமே பார்த்திங்கன்னா யார் பேரில் இருக்கக்கூடிய நூலகம் இது. இருமொழி கொள்கையை உயர்த்தி பிடித்து அதை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில், அந்த அரங்கத்தில் நின்று பொருத்தமான நிகழ்வை பொருத்தமான ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பெருமையோடு தான் இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தொடக்கம் என்பது ஏறத்தாழ பாதி நிலையை அதை அடைந்து விட்டோம் என்று சொல்வது வழக்கம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக சென்னையில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது, கடந்த ஆண்டும் இதே போன்று நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சி என்று சொன்னால் நாங்களே ஆசிரியர் எங்களுக்கு பயிற்சியா என்ற எண்ணம் வேண்டாம். ஒரு ரெஃப்ரெஷிங் தான், அவ்வளோதான். நம்மளே நாம் புதுப்பித்து கொள்கின்றதுக்கான சுய மதிப்பீடு, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். இப்போ நம்மளை காட்டிலும் பிள்ளைங்க அதிகமாக யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT தான் கேட்குறாங்க. டீச்சர்கிட்ட கேட்ட வெக்கமாக இருக்குது, அதுக்கு நம்மளே கேட்டுட்டு போயிடலாமேன்னு ஃபோனை நோக்கி இன்றைக்கி போயிடுறாங்க. ஆனால் நான் பெருமையோடு சொன்னேன், எத்தனை டெக்னாலஜி வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு கிளாஸ் ரூமில் நின்று பாடம் நடத்துவதற்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே வந்து விடாது. ஏன்னா அந்த உணர்வுகளை அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டெக்னாலஜி பார்த்துலாம் வராது. ஏன் நீங்கள் ஜூம் மீட்டிங் நடத்துறதுக்கும் கிளாஸில் போய் நடத்துறதுக்குமே நிறையா வித்தியாசங்களை உங்களால் உணர முடியும். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு பள்ளிக்கூடத்திலேருந்து வருகை தந்திருக்கீங்க, பல்வேறு போர்ட்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் IGCSE, ICSE, CBSE, IB என்று தேர்தலில் பல்வேறு. ஏன்னா முத்தமிழர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரைக்கும் இங்கே நம்முடைய இயக்குனர் ஐயா சொன்னது போல தான் தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம உயர்த்தி பிடித்தாக வேண்டும். ஏன்னா தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம யாருங்கிறது நாமளே மறந்துடுவோம். நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, இது வெறும் தமிழ் மொழிக்கான ஒரு பயிற்சி இடம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. நீங்கள் நம்முடைய தொன்மை என்ன, இன்றைக்கி 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் நம்முடைய தமிழன் அப்படிங்கிற பெருமையை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்று உலகத்தில் ஏதோ பகுதியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கி ஃப்ளாரிடாவை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆய்வகம் நம்முடைய தமிழினத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்கிறது. கீழடியை பற்றி நம்ம பேசுகிறோம், இப்படி ஆதிச்சநல்லூரை பற்றி நம்ம பேசுகிறோம், கொற்கையை பற்றி பேசுகிறோம். கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மூலமாக தமிழன் எப்போலாம் வாழ்ந்திருக்கிறான், அப்போ தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் தமிழ் எப்படி இருந்திருக்கின்றது என்பதை நம்ம உணர வேண்டும். அதை நாம் மட்டும் அறிந்தால் பத்தாது.
நம்முடைய மாணவ செல்வங்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில், ஏன்னா மற்ற இப்போ அரசு பள்ளி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் மீடியம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து அது எளிதாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கான சேலஞ்சஸ் இங்கே வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ்க்கான சேலஞ்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா, முழுக்க ஆங்கில வழியில் பாடம் சொல்லி தரும் பொழுது ஒரே ஒரு பாடம் மட்டும் தமிழ் மொழியில் நீங்கள் பாடம் சொல்லுங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. உள்ளபடியே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைங்களை அந்த ஸ்லாங்லேருந்து கொண்டு வந்து தமிழை நீங்கள் உள்ளே புகுத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆங்கிலத்தையே அவங்க வந்து டேமில் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த குழந்தைங்க. அந்த தமிழுக்கான அந்த அந்த அழகை நம்ம உச்சரிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கான இந்த ஒரு பயிற்சியை வழங்கும்போது இது மாதிரி பல்வேறு விதத்தில் ஒரு 5 வகையான விதத்தில் இந்த பாடங்கள் நடத்தப்பட இருக்கின்றது. ஒரு பயிற்சியை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி நாங்கள் நடத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்சஸ் வந்து நம்முடைய டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சார் கூட சொன்னாங்க, கிளம்புற ஆரம்பித்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கிறது கூட என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் செம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு என்று நான் நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். தமிழ் மொழியினுடைய பெருமையை நாம் உயர்த்தி நாம் படிக்க மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, கடமை நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்குது. ஏன்னா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி தமிழை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம். ஆப்பர்ச்சுனிட்டி, யூட்டிலிட்டி எங்கே தேவையோ அந்த மொழி, எல்லா மொழியும் கற்றுக்கலாமே. நம்முடைய அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் இருக்கிற 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளும் படிக்கலாமே. ஸோ வித்தவுட் எனி கம்பல்ஷன். ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கும்போது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்கின்ற விதத்தை நம்ம ஸ்டேட்டில் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்திட வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் பார்த்தேன், செல்ஃபோனை உயர்த்தி பிடிக்கின்ற நாம் இனி செம்மொழியும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.